வணக்கம் யோஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இன்னைக்கு நிறைய நியூஸ் இருக்கு. டெக்னோ அவங்களோட போவா 5 சீரிஸ் வந்து இந்தியா லான்ச் பண்ணிட்டாங்க. மோட்டோ ஒரு புது வெர்ஷன் அவங்க பட்ஜெட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. நாய்ஸ் இயர்பட்ஸ் இருக்கு. ஆப்பிள் வாட்ச் எக்ஸ் அப்படின்னு ஒரு புது லீக் இருக்கு. பிக்சல் 8 ஓட லீக் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நியூஸ் இருக்கு. வாங்க நியூஸ்க்குள்ள போலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ், டெக்னோ போவா 5 ப்ரோ இந்தியா லான்ச் பண்ணிட்டாங்க. 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது அந்த இன்ஃபினிக்ஸ் போனோட அதோட ரீபிராண்ட் கிடையாது, அதோட டெக்னாலஜி. அதுல வந்து கொஞ்சம் இது இருக்கும், இந்த இடத்துல எல்இடி இருக்கும். இங்க வந்து ஒரு பெரிய எல்இடி நான் இது பண்றேன். ஸோ இந்த மாதிரி கலர் கலர் லைட் இருக்குல்ல, ஸோ இதுல வந்து ஃபுல்லா எல்இடி இருக்கும். அதுல வந்து இங்க டாப்ல மட்டும் இருந்துச்சு. ஸோ இது கண்ட்ரோலபிளா? கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுல எப்படி கண்ட்ரோல் பண்ணமோ அதே மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ்க்கு, கால்ஸ்க்கு, அதுல அதுக்குமே பண்றோம். ஆனா நத்திங் அளவுக்குலாம் பிரைட்டா இல்ல, சும்மா ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் வந்து ஆட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் கம்பேர் பண்ண முடியாது. முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் லைட் இருந்துச்சுல, அது கொஞ்சம் பெருசா பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி போவா 3 ப்ரோலயே இருந்துச்சா அது? அப்படியே அது வந்து நத்திங்க்கு முன்னாடியே நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாருங்க, நத்திங்க்கு முன்னாடியே நாங்க பண்ணிருக்கோம். அதுல கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு, இதுல கொஞ்சம் பெருசாகி இருக்கோம் அப்படின்னு. சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ 15,000க்கு ஓகே, டீசென்டான ஸ்பெக்ஸ் தான் இருக்கு. எல்சிடி தான். ஸோ இன்ஃபினிக்ஸ்ல வந்து AMOLED ஸ்கிரீன் இருந்துச்சு 120 ஹெர்ட்ஸ். இதுல வந்து ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி ஸ்கிரீன் தான் 120 ஹெர்ட்ஸ். 6080 வந்து டிமென்சிட்டி 810 அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 810 ஓகே. ஸோ 8GB ரேம் வந்து இருக்கு, 8GB வர்ச்சுவல் ரேம் இருக்கு, டெடிகேட்டட் ஸ்லாட் இருக்கு, அந்த RGB லைட்டிங்கு, அதுக்கு பேர் வந்து ஆர்க் இன்டர்ஃபேஸ், 50 MP கேமரா, ஏஐ லென்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து 2 MP இருந்துச்சு இன்ஃபினிக்ஸ்ல. இதுல வந்து ஏஐ கேமரா மட்டும் தான் இருக்கு. 16 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. 5000 mAh பேட்டரி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். அது தவிர இதுவும் இருக்கு, ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்கு. ஸோ 10 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங். ஸோ இந்த பேட்டரி வச்சு மற்ற போன்ஸையும் 10 வாட்ல வந்து சார்ஜ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுல 2 வெர்ஷன் வருது. 8GB 128GB, அப்படி இல்லைன்னா 8GB 256GB இருக்கு. எக்ஸ்பாண்டபிள் டெடிகேட்டட் ஸ்லாட் கூட இருக்கு, NFC கூட இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, NFC இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ 15,000 வந்து 128GBக்கு, 256GBக்கு வந்து 16,000. ஸோ ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டாச்சு. இது வந்து ஆகஸ்ட் 22 வந்து சேலுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டீசெண்டா தான் இருக்கு. ஆனா இன்ஃபினிக்ஸ்ல வந்து ப்ளோட் வரலாம் இல்லல்ல? கரெக்ட், ப்ளோட் இருக்கு. ஓ, இது அந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்றாங்களா? அந்த க்ளீன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணல. பிரைஸுக்கு ஏத்த மாதிரி அதுல வந்து 20,000, இதுல வந்து 15,000னால இதுல வந்து இதெல்லாம் இருக்கு. சோ பேக் பிளாஸ்டிக் தான், சோ கிளாஸ்லாம் கிடையாது. ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் பயங்கரமா ஒட்டுது. இந்த ஆமால, கிளியரா தெரியுதுல, டஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து இந்த பேக்ல ஒட்டுது. கேஸ் இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. ஓகே. அடுத்தது போவா 5 கொஞ்சம் சீப்பர் மாடல், ஆனா 4G தான் இருக்கு. இது இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. 12,000க்கு அதோட 3,000 கம்மி. ஆனா அதுதான் வேல்யூ ஃபார் மணி மாதிரி இருக்கு. ஏன்னா டிஸ்ப்ளே அதே தான் இருக்கு, ஆனா அது 5G, இது வந்து 4G. ரைட், ஓகே. ஹீலோ G99 தான். G99 பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஆனா 5G இருக்காது, 4G இருக்காது. கரெக்ட், ஓகே. அவ்வளவுதான். ஓகே, சரி. வேற சோ மெயின் டிஃபரன்ஸ் ஆனா வேப்பர் சேம்பர் கூலிங்லாம். சோ இதுலயும் வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கு, சோ இதுலயும் வந்து வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குன்னு போட்டுருக்காங்க. ஹீலோ G99 கா அதுக்கு எதுக்கு தேவை? திரும்ப வேப்பர் சேம்பர் கூலிங் கேமிங் போன்ஸ் கிடையாது இன்ஃபினிக்ஸ் மாதிரி, ஆனா கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ஸோ இதுல அதே 50 MP ஏஐ கேமரா தான் இருக்கு. ஆனா ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 MBக்கு வந்து டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க. பேட்டரி வந்து பெரிய பேட்டரி, 6000 mAh பேட்டரி, சார்ஜிங் வந்து 45 வாட் சார்ஜிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட். ஸோ இதுல வந்து 8GB 128GB தான் இருக்கு. ஆக்சுவலா 6GB லான்ச் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். மென்ஷனே பண்ணல அவங்க பிரீஃபிங் போது. 6GB இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா லான்ச் பண்ணும்போது 8 128 மட்டும் தான் இருக்கு. 12,000 rupees பிரைஸ். நான் 6GBக்கு தான் நினைச்சேன், ஆனா இது 8 128க்கு. ஸோ 6GB இருந்துச்சுன்னா இன்னும் சீப்பரா இருந்தது. ஸோ 11,000 வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ ரெட்மி எல்லாம் வந்து 5G போன்ஸே 12,000 பிரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணாங்க, போக்கோ அவங்கலாம். ஸோ அது காம்படிஷன் இருந்திருக்கும், தரல. ஓகே. அடுத்து மோட்டோ இன்னொரு பட்ஜெட் வேரியன்ட் E13. சோ ஆல்ரெடி 4GB மாடல்லாம் இருக்கு. இப்போ வந்து 8GB மாடல் 8 128 வந்து 9,000 மோஸ்ட் அஃபோர்டபிள் 8 128 மாடல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யூசுவலி அண்டர் 10,000க்கு 8GB யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி யாராவது இருக்காங்களா? யூசுவலி 4GB கொடுப்பாங்க. இந்த டெக்னோ இன்ஃபினிக்ஸ் இவங்க யாராவது பட்ஜெட்ல இல்லனா அந்த எக்ஸ்பாண்டர் RAM வழியா இது கொடுப்பாங்க. ஆனா இது டைரக்டா ஆக்சுவல் ப்ராப்பர் பட்ஜெட் போனுக்கு எதுக்கு 8GB? அதுவும் யூனிசாக் ப்ராசஸர் தான் இருக்கு இதுல. அந்த யூனிசாக் ப்ராசஸர் எதுக்கு தேவையான? யூனிசாக் T606, T700 அதெல்லாம் கூட 616 கூட இல்ல, டைரக்டா 606 பட்ஜெட் இது
அதுக்கு வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஓகே. ஆனா எதுக்கு 8GB RAM? அதான் யாரு அவ்வளவு ஆப்ஸ் நீங்க ஓபன் பண்ண போறீங்களா? சோ ஆல்ரெடி 464 இருக்கு, இதெல்லாமே 264 464லாம் இருக்கு. சரி ஓகே. வந்து ஒரு புது மாடல் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு போட்டுருக்கு. மத்தபடி பட்ஜெட் ஸ்பெக்ஸ் தான். சோ HD+ 13MP 5MP ஃப்ரண்ட் கேமரா, IP52 5000 mAh 10W சார்ஜிங், இதெல்லாமே அதுதான் இருக்கு. கலர்ஸும் அதே தான் இருக்கு. காஸ்மிக் பிளாக், அரோரா கிரீன், கிரீம் ஒயிட். ஸோ இது வந்து ஆகஸ்ட் 16ல வந்து ஃபிளிப்கார்ட்ல வந்து சேல் போகுது. மோட்டோரோலா ஆஃப்லைன்ல ரிலையன்ஸ் இந்த ஜியோ மார்ட் டிஜிட்டல் ஸ்டோர்ஸ் அதுலயும் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ மெயினா ஆஃப்லைன் வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்க வைக்க போறாங்க. ஓகே. அடுத்து நாய்ஸ். அடுத்து இயர்பட்ஸா VS102 நியோ 1000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுங்க. 40R பிளேபேக்கா, அதான் மெயின் ஹைலைட். 11mm டிரைவர்ஸ் இருக்கு, குவாட் மைக் ENC இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்கு. 10 minutes சார்ஜ் பண்ணா 120 minutes 2 hours வந்து பிளேபேக் கிடைக்கும்னு போட்டுருக்காங்க. IPXA ரேட்டிங்ஸ் இருக்கு. சோ அதுக்கப்புறம் அந்த ஹைப்பர் சிங்க் குயிக்கா பேர் ஆகும், அவ்வளவுதான். அது இருக்கு. IPXA ரேட்டிங் கூட. ஓகே, அவ்வளவுதான். சோ இது வந்து ஆகஸ்ட் 15 நாளையில இருந்து வந்து இன்டராக்டிவ் பிரைஸ் 999. கலர்ஸ் வந்து கார்பன் பிளாக், ஐஸ் ப்ளூ, ஆலிவ் கிரீன், பெர்ல் பிங்க், சாஃப்ட் லைலாக். எவ்வளவு நிறைய கலர்ஸ் இருக்கு. வேற லெவல். அடுத்தது நாய்ஸ் தான். VS106. அதுக்கு முன்னாடி வந்து VSல வந்து நியோ அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஆமா, இப்போ வந்து 106. இது கொஞ்சம் காஸ்ட்லி. 50R பிளேபேக் இருக்கு. EQ மோட்ஸ், கஸ்டம் EQ மோட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. இது ஆப் வழியா? ஆப் வழியா. ஓகே ரைட். இதுலயும் குவாட் மைக் ENC இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் அதே தான். 10 minutes சார்ஜ் பண்ணா 2 hours பிளேபேக். மத்த எல்லாமே சேம். IPXA ரேட்டிங்ஸ் இருக்கு. அல்ட்ரா லோ லேட்டன்சி இருக்கு. ஓகே. சோ 40 மில்லிசெகண்ட் வந்து லோ லேட்டன்சி. சரி ஓகே போட்டுருக்காங்க. அதே மாதிரி ஹைப்பர் சிங்க் அதெல்லாம் இருக்கு. இது கலர் வந்து கிளவுட் ஒயிட், ஸ்கை ப்ளூ, அப்புறம் ஜெட் பிளாக். ஸோ ஆகஸ்ட் 17th வந்து 12 PM வந்து பிரைஸ்க்கு வந்து 1299. கொஞ்சம் அதிகம், 300 rupees அதிகம். அப்கிரேட். சரி அடுத்து Fire-Boltt வந்துட்டாங்க. அடுத்த இது புது டிசைன் வந்துருச்சா? இது ஒரு ஆப்பிள் வாட்ச் மாடிஃபை பண்ணிட்டு என்னெல்லாமோ பண்ணிருக்காங்க. கேசியோ வாட்ச் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த லுக் இருக்கு. ஆனா ஆப்பிள் வாட்சோட பேஸ்ல வந்து ஆப்பிள் வாட்ச் ஸ்ட்ராப், அந்த இது மெட்டல் ஸ்ட்ராப் வந்து கேசியோ வாட்ச் அந்த மாதிரி இருக்கு. பழைய காலத்துல கேசியோ வாட்ச் இருந்துச்சு. AMOLED ஸ்கிரீனுக்கு ப்ளூடூத் காலிங் இருக்கு. லூக்ஸ் கலெக்ஷன், சோ அந்த லக்ஸரி கலெக்ஷன்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. வேற பேண்டும் இருக்கு. இது என்ன பேண்ட் தெரியல. இது ஏதோ ஒரு வித்தியாசமான பேண்ட் மாதிரி இருக்கு. ஆப்பிள் வாட்ச் கூட இந்த மாதிரி நான் பேண்ட் பார்த்தது இல்ல. எங்கேயோ இருக்கு தெரியல. வித்தியாசமான ஒரு பேண்ட், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, மத்தபடி எதுவும் புதுசு இல்லை. IP68 ரேட்டிங், 5 days பேட்டரி லைஃப், அப்புறம் TWS கனெக்ஷன் இருக்கு. மெட்டல் ஸ்ட்ராப், மேக்னெட்டிக் லெதர் ஸ்ட்ராப். அது மேக்னெட், அதான் வேற எங்கேயுமே கனெக்ஷன் பாயிண்ட் இல்ல, வெறும் மேக்னெட் வழி தான் கனெக்ட் ஆகுது. ஆமா, பார்த்தா லெதர் மாதிரியே இருக்கு. அது சிலிக்கான் மாதிரி தான் இருக்கும். அது லெதர் சொல்றாங்களா? அவங்க லெதர்னு தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். லெதர்லாம் கோல்டு, பிளாக், சில்வர். மிஷனரி ப்ரோ வந்து கிரே, பிளாக், ப்ளூ, ஆரஞ்சு. ஓகே. ஸோ இன்ட்ரோடக்டரி பிரைஸ் வந்து 3500 போடுது. ஸோ ஆகஸ்ட் 15 நாளையிலேருந்து வந்து அமேசான்ல சேல் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாட்டு ஸ்மார்ட் வாட்ச்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. அத்தனை பேர் வாங்குறாங்கடா. வேற என்ன வாங்கிட்டே இருக்காங்களா கண்டினியூஸா? அதான் இன்க்ரீஸ் ஆகுதுல, இயர் ஆன் இயரா ப்ராஃபிட்ல இருக்காங்களே. வாங்கினா நான் அடுத்த ஒரே வாரத்துல ஒரு 2-3 வாட்ச்லாம் லான்ச் பண்றாங்க. இல்ல அவ்வளவு மார்க்கெட் அவ்வளவு பெருசா இருக்கு. வாங்கிட்டே இருக்காங்க போல இருக்கு. கண்டினியூஸா வாங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. எல்லாம் உடஞ்சு போச்சுட்டு திருப்பி வருஷத்துக்கு ஒரு வாட்ச் வாங்குவாங்க தெரியல. ஓகே. Pixel 8 ப்ரோமோ வீடியோ லீக் ஆயிருக்கு. அதுல புதுசா ஆடியோ மேஜிக் எரேசர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து இது பண்ணிருக்கு, லீக் ஆயிருக்கு. அப்படின்னா ஏதோ பேக்ரவுண்ட் வீடியோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது இது பண்ணும் அப்படின்னு. அதான் நம்ம போட்டோஸ்ல இருக்கிற மேஜிக் எரேசர் ஃபீச்சர் இருக்குல்ல, அது ஏதாவது ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆடியோ, நம்ம ஆடியோ ஃபைல்ஸ்ல பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணலாம். ஐசோலேட் அண்ட் மேனிபுலேட் ஆடியோ வித்தின் த வீடியோ, ஸோ என்ஹான்சிங் ஆர் கம்ப்ளீட்லி ரிமூவிங் இட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஏதாவது டிஸ்டார்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்ஹான்ஸ் பண்ணும் போல் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க எங்காவது வெளில ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நாய்ஸ் இல்ல உங்களோட ஓன் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், இல்லனா உங்க நீங்க சைக்கிள் பண்ணும்போது எல்லாம் கேட்டா வந்து பாருங்க எங்களோட இந்த சிப் வந்து M3 சிப் வந்து இருக்கு. இந்த M3 சிப் G3 சிப் அது ஆப்பிள்ல இருந்து வரும். G3 சிப் இருக்கு, அது வந்து எங்களுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு. சோ இன்டர்நெட்லாம் தேவையே இல்லை, நாங்க ஆன் டிவைஸ்லயே வந்து நாங்க வந்து AI யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் Pixel 8 கண்டிப்பா சொல்லுவாங்க. 8 and 8 Pro எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். மத்த போன்ஸ்க்குலாம் நீங்க வெயிட் பண்ணுங்க, அப்டேட்ல வந்து ஃபீச்சர் டிராப்ல வரும். ஸ்லோவா சாஃப்ட்வேர் வழியா அப்டேட் பண்ணுவாங்க. வேற என்ன? சரி ஓகே. இது இப்போ அக்டோபர்ல வர போதுல
இதுலயும் டிசைனும் அதே மாதிரி இருக்கு, ஸ்லீக் மாடர்ன் அப்பியரன்ஸ். ஸோ அந்த டாப்ல இருக்கிற இதுதான் போட்டிருக்கு. இது லீக் ஆயிடுச்சா இல்ல? லீக் தான், அந்த இமேஜ்ல தான், அந்த இதுல தான் லீக் ஆயிருக்கு. ப்ரோமோ வீடியோ லீக் ஆயிடுச்சு. ப்ரோமோ வீடியோல வந்து இந்த டிசைன் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பெரிய பம்பா தான் இருக்கு பாக்கிறதுக்கு. சோ மோஸ்ட்லி கேமரா அப்கிரேட்ஸ்க்கு தான் பெரிய சென்சார். பெரிஸ்கோப்ல கூட அப்கிரேட் பண்ணி இல்ல, இது பிக்சல் 8 தானே, இதுல வந்து பெரிஸ்கோப் இல்ல யூசுவலா. அப்ப ஏன் ப்ரோல மட்டும் தான் பெரிஸ்கோப் இருக்கும். மெயின் கேமராவும் அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மெயின் அல்ட்ரா வைட் நினைக்கிறேன். சோ அதுல இன்னொன்னு ஏதோ ஒன்னு இருக்கு, அது பெரிஸ்கோப் மாதிரி தெரியல, வேற ஏதோ அதான் என்ன ஒரு ஸ்ட்ரிப் இருக்காங்க, வேற ஏதோ சென்சார் தான் அது தெரியல. சரி ஓகே. அடுத்து விவோ பேட் ஏர் இன்னைக்கு வந்து சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. செம்ம காம்படிட்டிவ் பிரைசிங் தான். அதே 2.8K 144Hz 870 இருக்கு, 12GB வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது கீபோர்ட் டாக் ஆப்ஷனும் இருக்கு. சோ வேணா வந்து தனியா கீபோர்டு இது பண்ணிக்கலாம். அதோட 6.67mm 530 grams தான் வெயிட் இருக்கு. ஆனாலும் 8500 mAh பேட்டரி, 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்கு. சோ இதுக்கும் நார்மல் விவோ பேடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அதுல வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன் இருக்கு. அதோட அதுல டிமென்சிட்டி 9000 இருக்கு. வந்து 870க்கு டவுன்கிரேட் கேமரா கூட. சோ அதுல 13MP ரியர் 8MP ஃப்ரண்ட் இருந்துச்சு, இதுல வந்து 8MP ரியர் 5MP ஃப்ரண்ட் இருந்துச்சு. குவாட் ஸ்பீக்கர்ஸ் அதுதான் இருக்கு, சார்ஜிங்கும் 45W அதுதான் இருக்கு. சோ ஸ்டார்டிங் பிரைஸே வந்து 20,500 போட்டுருக்கு. சைனா பிரைஸ் செம்ம காம்படிட்டிவா இருக்கு. அவங்களோட ஹை எண்ட் மாடலே வந்து கிட்டத்தட்ட 30,000க்கு 12GB 512GB மாடலே இருக்கு. சரி, ஸ்னாப்டிராகன் 870 வச்சோம், நல்ல ஒரு ப்ராசஸர், நல்ல ப்ராசஸர். சோ பெரிய ஸ்கிரீன் இருக்கு, 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. இதெல்லாம் இந்தியா லான்ச் பண்ண மாட்டாங்களே, கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. விவோவே லான்ச் பண்ணலையே, எந்த டேப்லெட் லான்ச் பண்ணல, இது இருக்கும்ல, என்ன பண்ண போறோம். மத்தவங்க அதே பிபிகே தான், OnePlus Oppo மாத்தி மாத்தி லான்ச் பண்ணிட்டு இவங்களால இப்ப லான்ச் பண்ணாங்க. ஷாமி லான்ச் பண்ணாங்களே, நல்லா லான்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியல. நல்ல பிரைஸ் வச்சு தானே ஷாமி லான்ச் பண்ணாங்க, நல்லா விக்குதுன்னு நினைக்கிறேன். ரிவ்யூஸ் நல்லா தான் வந்துச்சு. கரெக்ட், தெரியல ஏன் லான்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே. அடுத்து யூடியூப் பிரீமியம் 1080p ஆண்ட்ராய்டுக்கு வந்துருச்சு, ஃபைனலா வந்துருச்சு. எவ்வளவு ஃபர்ஸ்ட் iOSக்கு, அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்க்கு, லாஸ்டா தான் வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி iOSக்கு வரணும்னு புரியல. கூகுள் ஒரு ஆண்ட்ராய்டு கம்பெனி தான், அது ஏன் ஆண்ட்ராய்டுல வரல ஃபர்ஸ்ட் தெரியலையே. மோஸ்ட்லி கம்மி டிவைசஸ் தான் இருக்கு, அங்க டியூன் பண்ணிருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப் பிரீமியம் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் இருக்கா? ஆமா, ஓகே சூப்பர். சோ நார்மல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து 1080p தான் இருக்கும். பிரீமியம் வேணும்னா நீங்க பிரீமியம் அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும், அது அப்கிரேடுக்கு போகும். அது ஒரு செகண்ட்ல அப்கிரேட் பண்ணுவோம், உங்களோட காசு எடுப்பாங்க. ஆனா அது கேன்சல் பண்றதுக்குலாம் சரி ஓகே. ரியல் டைம் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா தெரியல. அதுதான் நீங்க மேபி ஆடியோ மேபி டிஃபரன்ஸ் இருக்கும், இல்லனா வீடியோல அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குமா? ஏன் 1080p அவங்க வந்து மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பிளர் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, கம்மியா இருக்கும். பிட்ரேட் என்ஹான்ஸ் பண்ணா கொஞ்சம் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ். கலர் பேண்டிங் ஆனா நம்ம டிவிடிக்குலாம் சில வீடியோஸ்க்கு வருது, அது எப்படி கெஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஆட்டோமேட்டிக் தான் அது, சோ நம்ம எப்படின்னு கெஸ் பண்ண முடியாது. நான் ஹை பிட்ரேட்ல ரெண்டர் பண்ணியும் பார்த்தாச்சு, நார்மல்லயும் பார்த்தாச்சு. திடீர்னு ரேண்டமா தான் ஹை பிட்ரேட்ல பண்ணா ஒரு நாள் வரல, சோ நார்மல்ல பண்ணா ஒரு நாள் வந்திருக்கு. சோ அது மூவ்மெண்ட் வந்து பண்ணி ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு ரொம்ப மூவ் பண்ணா வருமா? சோ பழைய வீடியோல ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆச்சான்னு கூட தெரியல. நம்ம பழைய வீடியோஸ் ஏதாவது போய் பார்க்கணும், சொல்ல முடியாது. இல்ல ஸ்டோர் பண்றாங்களா அந்த பழைய பிட்ரேட்ல, இல்ல டவுன்கிரேட் பண்ணி இது பண்றாங்களா தெரியல. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு இது வரைக்கும் யாரும் கிளியரான எக்ஸ்பிளனேஷன் எப்படி இது பண்றாங்கன்னு போடல. ஓகே. அடுத்த நியூஸ், இன்ஸ்டாகிராம் புது மியூசிக் கிரியேஷன் அண்ட் கொலாபரேட்டிவ் டூல்ஸ் வந்து எல்லாருக்கும் ரோல் பண்ணிட்டாங்க. போட்டோ கரோசல் வித் மியூசிக். இனிமே வந்து ஒரு போட்டோஸ்லயும் கரோசல்ல அப்படியே 10 போட்டோஸ்க்கும் 10 மியூசிக் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சாங் ஒரு இதுக்கும் பண்ணலாம், அப்படியே மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டோ கரோசல் 10 யூசுவலா 10 தான் இருக்கும், அந்த 10க்கும் வந்து புதுசா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செப்பரேட் சாங்ஸ் போடலாமா? போடலாம். வண்டர்ஃபுல். ஓகே. அப்புறம் கொலாபரேஷன். சோ இப்போ வந்து அப் டு 3 ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வந்து சேர்த்து 3 பேருக்கு வந்து அப்படியே நான் பாக்குறேன், நிறைய பாக்குறேன். திடீர்னு கிளிக் பண்ணா மோர் 3 மோர் 2 மோர் அப்படின்னு வந்துட்டே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ நிறைய பேர் மல்டிபிள் பேர் வந்து இது வந்து போஸ்ட்க்கு, கரோசலுக்கு, ரீல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு. சரி ஓகே. தனியா இந்த வந்து இது கொலாபரேட்டர்ஸ் இதை கிளிக் பண்ணா வந்து அவங்களோட இதுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து அப்படியே காட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அது தவிர என்கேஜ்மெண்ட், சோ ஆட் யுவர்ஸ் அப்படின்ட்டு புதுசா ஒரு ஸ்டிக்கர் வந்திருக்கு. ரைட். சோ இது வந்து மத்தவங்க அப்படியே என்கேஜ் பண்றதுக்கு. இது இப்போ ரீல்ஸ்ல வந்துருச்சா? ஆமா புதுசா. சோ இந்த ப்ராம்ப்ட்ஸ் சேலஞ்சஸ் முன்னாடி இருந்துச்சுல, வந்து இப்போ வந்து ரீல்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட் ஓகே. சோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். சோ அதுக்கு அடுத்தது மியூசிக்கல் அரேஷன். இது இந்தியாக்கு இருக்கான்னு தெரியலையே. So introduce music library in more countries அப்படினு போட்டுருக்காங்க. இதுல இந்தியா பத்தி மென்ஷனே பண்ணல. enhanced content அப்படினு போடுறாங்க. அவங்க ரைட்ஸ் கிடைச்சதுனா மெக்சிகோ and பிரேசில். So 50 people more Instagram reels வந்து இது பண்ணிருக்காங்க போட்டுருக்காங்க.
அடுத்து ஃபைனல் நியூஸ், ஆப்பிள் வாட்ச் எக்ஸா. இன்னும் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா இருக்கு. ஆமா, அல்ட்ரா 2 தான் வரப்போகுது அடுத்தது. அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2024 25 வரணும். அப்புறம் ஆப்பிள் வாட்ச் எக்ஸ்னு புதுசா ஒரு வேற வேரியன்ட் வர போகுது. கவர்மெண்ட் போட்டுருக்காங்க. சோ இது அதோட ஹையர் எண்டா இருக்குமா இல்ல அதோட மிட்? தெரியல. அவங்களோட 10th anniversary ஆப்பிள் வாட்சோட. சோ 10 years ஆச்சா? வா, இப்பதான் லான்ச் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்காக வந்து இதுக்கும் ஐபோனுக்கும் பண்ணாங்க. ஐபோன் 10. அதான் ஐபோன் 10 ஐபோன் எக்ஸ் பேர் போட்டுட்டாங்க. ஆனா ஐபோன் 10 தான் கூப்பிடுறாங்க. இல்ல 10 தான் கூப்பிடுவாங்க. இப்போ வந்து அதுக்காக இதுன்னு போட்டு. அப்போ சீரிஸ் 8 இது 10 மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்களா? இல்ல, இது வந்து கமிங் இயர். இப்போ வந்து 2023ல வந்து அந்த அளவுக்கு அப்கிரேட் இருக்காது அப்படின்னு போட்டுருக்காங்க. மைனர் அப்கிரேடுக்கு. இப்போ சீரிஸ் 8 சீரிஸ் 9 சீரிஸ் 8 தான் இப்போ ஆல்ரெடி இருக்கு. சீரிஸ் 9 வர போகுது. ஆமா, அடுத்து ஆப்பிள் வாட்ச் 10. ஆனா ஐபோன் 9 வரலையே, அது ஸ்கிப் பண்ணாங்கல. அது 10th இயர்னால நினைக்கிறேன். ரைட். சோ இப்போ 10th இயர் வர போகுது. எப்போ நெக்ஸ்ட் இயர் தான் வர போகுதுன்னு போடுறாங்க. நெக்ஸ்ட் இயர் தானே. அப்போ இந்த வருஷம் சீரிஸ் 9 மோஸ்ட்லி வரும். அடுத்த வருஷம் சீரிஸ் 10 இந்த ஐபோன் 10 எக்ஸா 10 எதை வேணா கூப்பிடுவாங்க. மோஸ்ட் சப்ஸ்டான்ஷியல் அப்கிரேட் அப்படின்னு போட்டுருக்காங்க. தெரியல 2014 அப்ப 2024 தான் மோஸ்ட்லி. 25 எல்லாம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மோஸ்ட்லி 24ல வந்துரும். அப்படி இல்லனா ஒரு ப்ராடக்ட் ஸ்கிப் பண்ணோம். ஆமா கரெக்ட். வாட்ச் 9 அவ்வளவுதான். வாட்ச் 9 அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வாட்சே வராதா? தெரியல. இல்லனா வாட்ச் அல்ட்ரா 2 மட்டும் நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணுவாங்களா? அது கூட இருக்கலாம்ல. தெரியல. சரி, ஓகே. சோ ஸ்லிம்மர் வாட்ச் கேஸா. அதுக்கப்புறம் பிராண்ட் அட்டாச்மெண்ட் மெக்கானிசம் வந்து ரீடிசைன் பண்றாங்களாம். சரி. அதுக்கப்புறம் அந்த பிளாங்க் ஸ்லைடிங் இன்டு சாசி அப்படிலாம் போட்டிருக்காங்க. செக்யூர் லாக் மெக்கானிசம். அதுக்கப்புறம் வேரியஸ் மாடல்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கு. மேக்னெட்டிக் பேண்ட் அட்டாச்மெண்ட். மேக்னெட்டிக் பேண்ட் அட்டாச்மெண்டா? இப்ப பார்த்தோமே அதா? எதுல? ஏதோ ஒன்னு மேக்னெட்டிக் பேண்ட். இல்ல, அது வாட்ச் கூட அட்டாச் பண்ற மாதிரி மேக்னெட்டிக்கா இருக்கும். இது இல்ல. ஸ்ட்ராப் அட்டாச் பண்றது. ஸ்ட்ராப்பே மேக்னெட்டிக் இருக்காது. ஏன் இவங்க இது யாரு போல்ட்டோட காப்பி பண்ண போறாங்க? யாரு அவங்க எல்லாம் காப்பி பண்ண மாட்டாங்க. ஸோ மைக்ரோ எல்இடி டிஸ்பிளேவும் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பிளட் ப்ரெஷர் மானிட்டர் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு போடுறாங்க. இதெல்லாம் வந்தா இந்தியாவுக்கு வரதுக்கு டைம் ஆகும், இல்லைன்னா வராது. அவ்வளவுதான். ஸோ வாட்ச் 9 சீரிஸ் அந்த அளவுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஐபோன் 15 சீரிஸ் தான் அந்த இதுக்காக வெயிட் பண்ணலாம். ஆமா, ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து அந்த இது வரும். அந்த இது பில் மேஜிக் ஐலண்ட். என்னது? அதான் மேஜிக் ஐலண்ட். மேஜிக் ஐலண்டா? டைனாமிக் ஐலண்ட். மேஜிக் ஐலண்ட் இல்ல. சோ அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் தான் நியூஸ். நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. அதனால மோஸ்ட்லி இன்னைக்கு ஏதாவது ஷாமி நியூஸ் ஷூட் பண்ணா நாளைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. போது லான்ச் பண்ணிட்டு எக்கச்சக்கமா ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அது இன்னைக்கு ஷூட் பண்ணா நாளைக்கு வரும். ஸோ இந்த ட்ரூ கலர் கிவ்அவே நாங்க வந்து சென்ட் பண்ணியாச்சு. ட்ரூ கலர் வந்து ஃபைனலா அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களும் அங்க அனௌன்ஸ் பண்ணுவோம், நாங்களும் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு அனௌன்ஸ் ஆயிடும், அப்படி இல்லைன்னா நாளைக்கு அனௌன்ஸ் ஆயிடும். ஸோ 2 weeks ஆச்சு. ஸோ நாளைக்கு வந்து ப்ராப்ளி இன்னைக்கு இல்லை நாளைக்கு. ஸோ அடுத்த டிவிட்டியில் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த டிவிட்டினா மோஸ்ட்லி 16th வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்டு, ஓகே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கும் ஸ்ரீஹன் மில்லன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.